வானில் மனிதர்கள் சட்டம் இயற்றுவதற்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. எங்க இருக்கு? என்ன மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, நாசம் பண்றீங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாவின் மீது கற்பனையாக பொய் சொல்பவனை விட அநியாயக்காரன் யார்? ஏன்டா கற்பனையா பொய் சொல்றீங்க? அல்லாஹ் கேட்குறான். அதுக்கு கொண்டாந்து என்ன அன்றைக்கி புக்கு, ஒரு சலஃபு மன்னஜோடைய ஒரு புக்கு, என்ன மன்னருக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. அது யாரோ ஒரு ஆலியம் எழுது அக்கீதாவில் அது கொண்டு வந்திருக்கான். இது அக்கீதாவா இது? அப்போ மன்னருக்கு எதிராக பேசக்கூடாதுன்னா மன்னருக்கு எதிராக ரசூலா லெட்டர் போட்டார் கிஸ்ராவுக்கு எதிராக. ஓ மன்னருக்கே போடக்கூடாதுன்னா அடுத்து விட்டு மன்னருக்கு போகிறதா நியாயமா இது? அப்போ வெள்ளைக்காரன் சொல்கிறது கரெக்டு தானே? இவர் தேவையில்லாமல் ஊர் பூரா போய் சண்டை போட்டிருக்காருங்கிறான். கரெக்டு தானே அது? ஆல்ரெடி மன்னருக்கு தவறு சுட்டி காட்டக்கூடாது, மன்னரை நோண்டக்கூடாதுன்னா இவர் போய் கிஸ்ராவுக்கு லெட்டர் போடுறது, எகிப்துக்கு லெட்டர் ஒழுங்காக இருந்துக்கோ, என் கீழே வந்துரு, இதெல்லாம் தேவையாது. இப்போ இவங்க அக்கீதா ரசூலுல்லாஹ்க்கே தெரியல, அப்படியாப்பட்ட ஒரு அக்கீதா. அப்போ இவன் சொல்கிறான், அதான் இவங்க சொல்கிறாங்க பாருங்க குகைவாசிகள், இதுக்கு ஆதாரமே கிடையாது. எதுக்கு ஆதாரம் கிடையாது? மனிதர்களுடைய விவகாரங்களை தீர்மானிப்பார்கள் என்பதற்கு ஆதாரமே கிடையாது. அல்லாஹ் படைச்சான், அல்லாஹ் எனக்கு உணவை ஏற்படுத்தினா, அந்த உணவை எப்படி பயன்படுத்துவது என்பதை கூட அவன் தான் சொல்லும். இந்த உலக கனிம வளம் இருக்குல்ல, அது அன்னைக்கு ஒரு ஹதீஸ் ஓரியா மக்பூல் ஜான் போகிற போக்கில் சொல்கிறாரு. கேட்டோன்னே கபூர் இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்க? 6 விஷயங்கள் பொதுவானது, அதை ஒரு குறிப்பிட்ட தனியாருக்கு அது கொடுக்கக்கூடாது, அதை அது பர்டிகுலராக அது சொந்தம் கொண்டாடக்கூடாது. பூமியில் இருக்கிற விஷயங்கள், பூமியில் இருக்கிற கனிம வளங்கள் ஒன்று, அந்த நீர். அப்போ பெட்ரோல் எடுத்துங்க, பெட்ரோல் தனியார் சொந்தம் கொண்டாடலாமா? அப்போ நீங்கள் எடுத்து கிரானைட்டு கொடுக்குறான் ஒரு தனியாருக்கு, மீத்தேன் எடுத்து கொடுக்குறான், நியூட்ரன் எடுத்து கொடுக்குறான், இதை எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் ரசூலா வழி காமிச்சிட்டு போயிருக்காங்க. இது கொடுக்கக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு சேரணும், அரசு துறையாக மட்டும்தான் அது இயங்கணும், அதோடைய பெனிஃபிட்ஸ் ஏழைகளுக்கு போகணும். அப்போ அந்த துறை, அந்த லாபம்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட்டு கீழே அம்பானிக்கிட்டு இருக்கிற காசு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவன் எதுக்குங்க வரி போட்டு பெட்ரோல் வாங்குறான், காசு வாங்குறான்? வரி போட மாட்டான்ல, அந்த காசு அவனு இருக்கும்ல. அப்போ அந்த துறைகள் தூக்கி அவங்க கையில் கொடுத்துட வேண்டியது. கேட்டால் எங்கள் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைங்கிறது. அப்புறம் எப்படியா நாங்கள் ரன் பண்ணுவோம்? அப்போ எதுக்கு கவர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க? அப்போ இது எல்லாமே எதனால்? இந்த ஃபசாதுடைய அடிப்படை எது அப்படின்னா, மனிதர்கள் கையில் இந்த இந்த பூமியுடைய விவகாரங்கள் கொண்டு போய் ஒப்படைக்கிறோம்ல, இதில் ஏற்படுற ஃபசாது. அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை நம்ம எடுக்கணும். அல்லாஹ்வுடைய அதில் இல்லைன்னா ஹதீஸு, அதில் இல்லைன்னா குலஃபாய ராஷிதீன்கள், அதுலேயும் இல்லைன்னா உலமாக்களுடைய அதாவது இஜ்மா, அதுவும் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் உட்காந்து தீர்மானம் பண்ணுவாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இவங்களுடைய அந்த அக்கீதா என்னவா இருந்திருக்கு புரியுதா? குகைவாசிகள் அப்படிங்கிறது அவர்கள். அப்போ அதில் அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த வசனத்தில், அவர்களிடம் இருந்து அவர்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவைகளில் இருந்தும் நீங்கள் விலகி கொண்ட பின்னர் இந்த குகைக்குள்